என்ன போட்டிருக்காருன்னா ஐ எம் கரண்ட்லி யூசிங் திஸ் ஷூ. हेलो सर बैंक का लोग ऊपर है बैंक का मैनेजर राम कुमार पास रहा है यस सर చిన్న టీటగర్లే మద్రాసులో కూపురా సార్ ఏటీఎం హెల్ప్ అయింది ஏடிஎம் ஆபீஸ்ல கால் பண்ணுங்க ஆமா 2019 மறுபடி திருப்பி ரெனியூவல் பண்ணோம் வெரிஃபை பண்ணோம் या ओके सर एक्चुअली now I am busy right now can you call on later maybe 7 o'clock 5 मिनट से कल से कॉल पड़ रहा है सर मेरे नंबर पर ओके சரி ஓகே. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நான் உங்களை ஒரு சூப்பரான அமேசிங்கான வீடியோவில் சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சேனல்ல ஃபுட்வேர் பற்றின ஏகப்பட்ட டவுட்ஸை நம்ம சப்ஸ்கிரைபரான நீங்கள் நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ அமைப்பது. கமெண்ட்ஸ் ரிப்ளை. ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா முருகப்பன் எம் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா ஒயிட் ஃபுட் எனக்கு ப்ளீஸ் சஜஸ்ட் மீ ரன்னிங் ஷூன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரோ உங்கள் கால் வந்து பெருசாக இருக்குது, ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கவே வேணால் டேரெக்டாக போய் ஒரு ஷாப்புக்கு போய் உங்களுக்கான ஷூவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறத விட ஆஃப்லைன்லேயே போய் எடுத்துங்க, அதாவது டேரெக்டாக ஷாப்புக்கு போய் எடுத்துருங்க, பெட்டருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போட்டு பார்த்தாங்க முடியும், நமக்கான ஷூ அல்லது சாண்டில்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியுங்க. அதுக்காக சொல்கிறேன், ஆஃப்லைனில் ஷாப்பில் போய் வாங்கிக்கிங்க. செகண்ட் கமெண்ட் பார்த்தோம்னா உட்லாண்ட் வீடியோ கீழே எப்னீசர் அப்படின்றவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இருங்க நிறைய போட்டிருக்காரு லென்த்தாக அப்படியே ஸ்பேஸ் விட்டு இன்னர் சைடு சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கே, தண்ணி பட்டால் ஈரமாயிரும், சீக்கிரமாக காயுமா காயாதா? காயாது. உட்லாண்ட் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஷூவை சாண்டில் வாங்கினாலும் சாஃப்ட் மெட்டீரியல் வாங்குறது உங்கள் காலுக்கு பெட்ரு. ஆனால் ஈரமாயிடுச்சுன்னா அது தயவு செஞ்சு காய வச்சு யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கசகசன்னு தான் இருக்கும். அதை விட இன்னொன்று என்னென்னா பயங்கரமாக பேட் ஸ்மெல் அந்த இதுலேருந்து வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ தயவு செஞ்சு ஈரமாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணாதீங்க, காய வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து மூணாவது கமெண்ட் பார்த்தோம்னா சிவன் சிங் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த வீடியோ கீழேனா ஏசியன் கூல் ஃபோம் 01 அந்த வீடியோ போட்டிருந்தோம், ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அதை கீழே போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா ஐ எம் கரண்ட்லி யூஸிங் திஸ் ஷூ அட் மை ஜிம் அண்ட் ரன்னிங் இட்ஸ் அப்சல்யூட்லி ஸ்டன்னபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுதாங்க அந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கமெண்ட்டில் இல்லாட்டி மேலே காரில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்து நாலாவது கமெண்ட் பார்த்தோம்னா டியூ அமீன் அப்படின்றவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா ப்ரோ ஜிம்மில் கார்டியோ ஒர்க் அவுட்டுக்கும் அவுட்டோர் ரன்னிங்க்கும் சேர்த்து ஒரே ஷூ சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு உங்கள் காலுக்கு கம்ஃபர்ட் இருக்க மாதிரி ஒரு ஷூ வாங்கிக்கிங்க. நீங்கள் கேட்டிருக்க பார்த்தீங்களா ரெக்யர்மெண்ட், அதுக்கு கீழே பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரப்பர் மெட்டீரியல் நல்ல கிரிப் இருக்க மாதிரியான ஒரு ஷூவை செலக்ட் பண்ணிக்கிங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது அஞ்சாவது கமெண்ட் பார்த்தோம்னா AN அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கமெண்ட் பார்த்தோம்னா ப்ரோ நான் இது வரைக்கும் ஷூஸ் யூஸ் பண்ணதே இல்லை, பட் இப்போ யூஸ் பண்ணணும்னு தோணுது, லேஸ் இல்லாமல் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷூ சஜஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரோ ஏகப்பட்ட ஷூஸ் வந்து இப்போ சாக்ஸ் டைப் ஷூஸாக வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லேஸ் வேர் பண்ணணுன்ற அவசியமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஷூஸ் நிறையா இருக்குது, அதில் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணுங்கள், அது உங்கள் டெய்லி வேருக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ தாராளமாக அந்த ஷூ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்து அஞ்சா கமெண்ட் 6 கமெண்டா 5 6 6 சரி விடுங்க, ஏதோ ஒரு கமெண்ட்டு. அடுத்ததாக கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, பிரசாந்த் குடு. சரி ஓகே, அவர் என்ன கமெண்ட் போட்டிருக்காருன்னா நேம்னு போட்டிருக்காரு. ப்ரோ என் பேர் ஜியோ ப்ரோ, நைஸ் டு மீட் யூ ப்ரோ, ஹவ் ஆர் யூ ப்ரோ? நான் எங்கடா காமெடி பண்ணேன், பேச தெரியும் வீடியோ பண்ண தெரியாமல் உட்காந்து திடுறான்டா. அந்த ஷூவோட நேம் மேபி கேட்டிருந்துருக்கலாம். அந்த ஷூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசியன்றது வந்துருக்கூடிய ஃபியூசன் 02 அதாங்க. அந்த ஃபியூசன் 02க்கான ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் அப்படிலாட்டி மேலே கார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பெல்ட் சில்பரை போட்டால் நல்லா இருக்குமா ப்ரோ? இதை நான் எப்படி சிறப்பாக செஞ்சு மாட்டுறது? அது என்னன்னா அந்த பெல்ட் மாதிரியே ஸ்லிப்பர்ஸ் இருக்கும், பின் பண்ணி போடுற மாதிரி. ஸோ அந்த ஸ்லிப்பர் வந்து உங்களுக்கு உங்களோட காலுக்கு சூட்டாக தான் ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்படி சூட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அது எரிச்சலாக இருக்கும், அது போடுறப்ப அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஒரு சிலருக்கு வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அந்த ஷூ அந்த மாதிரி சாண்டில்ஸ் சில ஷூஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தாராளமாக. இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, உங்கள் சேனலுக்கு நான் என்னோட ஹெல்ப்பாக 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் தரேன்.
ஏய் என்னடா 100 சப்ஸ்கிரைபர் தரேன்றான் ஒருத்தன். 100 சப்ஸ்கிரைபர் தரான். உங்கள் சேனலுக்கு நான் என்னோட ஹெல்ப்பாக 100 சப்ஸ்கிரைபர் நான் தர்றேன். ப்ரோ அத்தனை மெயில் ஐடி வச்சுருக்கியா ப்ரோ நீ? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்கள் கமெண்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க. அதாவது ஒரே கமெண்ட்டை கண்டினியூஸாக நிறைய வீடியோ போட்டு வச்சுருக்கீங்க. ஒரு கமெண்ட் போட்டாலும் நான் கண்டிப்பாக படிப்பேன் ப்ரோ. அடுத்த கமெண்ட்டு வேறு எதுவும் இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கான டவுட்ஸை அப்படியே கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அது நாங்கள் சீக்கிரமாக கிளாரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துட்றோம். உங்களுக்கு கமெண்ட்டை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கை தட்டுங்க. கரெக்டாக அந்த பெல்ட் காமெடிலாம் கொஞ்சம் போட்டுவிடுங்க, நல்லாயிருக்கும்.